பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இந்த பக்கம் நம்ம பாண்டியன் பயங்கர கவலையில இருக்காப்ல. நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லையாட்டுக்கு. கட்டில்ல உட்காந்துக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. மறுநாள் காலையில எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்த நம்ம மீனாவும், சரவணனும் இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே, "என்ன நீங்க மட்டும் தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க? இப்ப கோமதி கூட யார் இருக்கா?" அப்படின்னு நம்ம பாண்டியன் பயப்படுறாப்ல. "கவலைப்படாதீங்க. அண்ணனும், அதுக்கப்புறம் ராஜி அண்ணனும் அரசியும் இருக்கிறாங்க" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அந்த நேரம் பார்த்து மீனாவுக்கு ஃபோன் கால் வருது. ஸோ அதில என்ன வருது அப்படின்னா, "அத்தை இந்த மாதிரி கண்ண முழிச்சுட்டாங்க. பயப்பட வேண்டியது இல்ல" அப்படின்னு மீனாவுக்கு ஃபோன் கால் வருது. உடனே எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. நம்ம பாண்டியும், கதிரும் முதல்ல போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கோமதி போறப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ முழிச்சிடுறாங்க. உடனே பாண்டியன் போய் கோமதி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாப்ல. 1 மணி நேரத்துல செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாப்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வீட்ட தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன் இப்படி யாரும் இல்லாத டைம்ல எதுக்கு மேல ஏறுன?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "யாரும் இல்லாத டைம்லாம் இல்ல. இவரு இருந்தாரு. இவரு இருக்கும்போது தான் நான் கீழ விழுந்தேன்" அப்படின்ன உடனே, "அது மட்டும் இல்ல, அவர நான் கூப்பிட்டேன். அவரு கேட்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம கோமதி. எல்லாருமே பாண்டியன பார்க்குறாங்க. "ஆமா, நான் இருந்தேன். அப்ப கிச்சன்ல ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. இவ கூப்பிட்டா. இவ எப்பயுமே நடிப்பாள்ல, அதே மாதிரி நடிக்கிறாளாட்டுக்கு அப்படின்ட்டு தான் நான் போயிட்டேன்" அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனே, அங்க இருக்கிறவங்கலாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. "அது மட்டும் இல்ல, நீ தான் பயங்கரமா நடிக்கிறியே. இந்த வீட்ல சூப்பரா நடிக்கிறடி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் எந்திரிச்சு போயிடுறாப்ல. ஆனா நம்ம கோமதிக்கு இது ரொம்ப கவலையாயிடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.